பைபிள் சவாலின் 149வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 16 முதல் 18 அத்தியாயங்கள் யோபுவின் ஆழ்ந்த மனவேதனையையும் அவரைச் சுற்றியிருந்தவர்கள் அவரை புரிந்து கொள்ளாத நிலையும் காட்டுகிறது. ஆறுதல் கிடைக்க வேண்டிய இடத்தில் குற்றச்சாட்டுகள் வந்ததால் அவரது துன்பம் மேலும் அதிகரிக்கிறது. இருந்தாலும் தனது வேதனையின் நடுவிலும் யோபு நீதியையும் நம்பிக்கையையும் தேடுகிறார். கடினமான காலங்கள் நமது விசுவாசத்தையும் உறவுகளையும் சோதிக்கக்கூடும் என்பதை இது நினைவூட்டுகிறது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத பாரங்களையும் கண்ணீரையும் தேவன் முழுமையாக அறிந்திருக்கிறார். இன்று இரக்கமும் பொறுமையும் தேவனில் நம்பிக்கையும் கொண்ட இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 149 of the Bible Challenge. Today's reading from Job 16 to 18 reveals the deep emotional pain of Job as he feels misunderstood and abandoned by those around him. Instead of comfort, he receives criticism from his friends, making his suffering even heavier. Yet in the middle of his sorrow, Job still longs for justice and hope beyond his present situation. These passages remind us that painful seasons can test both our faith and our relationships. God sees every tear and understands every burden that others may not fully recognize. Let us begin today with a heart that chooses compassion, patience, and trust in God during difficult times. யோபு அதிகாரம் 16. Job chapter 16. வசனம் 1. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக Verse 1. Then Job answered and said. வசனம் 2. இப்படிப்பட்ட அநேகங் காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். Verse 2. I have heard many such things, miserable comforters, yea all. வசனம் 3. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? Verse 3. Shall vain words have an end? Or what emboldeneth thee that thou answerest? வசனம் 4. உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். Verse 4. I also could speak as ye do, if your soul were in my soul's stead. I could heap up words against you, and shake mine head at you. வசனம் 5. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். Verse 5. But I would strengthen you with my mouth, and the moving of my lips should assuage your grief. வசனம் 6. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமலிருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? Verse 6. Though I speak, my grief is not assuaged, and though I forbear, what am I eased? வசனம் 7. இப்போது அவர் என்னை இளைத்து போகச் செய்தார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். Verse 7. But now he hath made me weary. Thou hast made desolate all my company. வசனம் 8. நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். Verse 8. And thou hast filled me with wrinkles, which is a witness against me, and my leanness rising up in me beareth witness to my face. வசனம் 9. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பட்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். Verse 9. He teareth me in his wrath, who hateth me. He jeered a shade upon me with his teeth. Mine enemy sharpened his eyes upon me. வசனம் 10. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகாமாய் கூட்டங்கூடினார்கள். Verse 10. They have gaped upon me with their mouth. They have smitten me upon the cheek reproachfully.
They have gathered themselves together against me. வசனம் 11. தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். Verse 11. God hath delivered me to the ungodly, and turned me over into the hands of the wicked. வசனம் 12. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். Verse 12. I was at ease, but he hath broken me asunder. He hath also taken me by my neck, and shaken me to pieces, and set me up for his mark. வசனம் 13. அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்பவிடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். Verse 13. His archers compass me round about. He cleaveth my reins asunder, and doth not spare. He poureth out my gall upon the ground. வசனம் 14. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியைப் போல என்மேல் பாய்ந்தார். Verse 14. He breaketh me with breach upon breach. He runneth upon me like a giant. வசனம் 15. நான் இரட்டுச்சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். Verse 15. I have sewed sackcloth upon my skin, and defiled my horn in the dust. வசனம் 16. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. Verse 16. My face is foul with weeping, and on my eyelids is the shadow of death. வசனம் 17. என் கைகளிலே கொடுமையில்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படியாயிற்று. Verse 17. Not for any injustice in mine hands. Also my prayer is pure. வசனம் 18. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. Verse 18. O earth, cover not thou my blood, and let my cry have no place. வசனம் 19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். Verse 19. Also now, behold, my witness is in heaven, and my record is on high. வசனம் 20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. Verse 20. My friends scorn me, but mine eye poureth out tears unto God. வசனம் 21. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். Verse 21. Oh, that one might plead for a man with God, as a man pleadeth for his neighbor. வசனம் 22. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். Verse 22. When a few years are come, then I shall go the way whence I shall not return. யோபு அதிகாரம் 17. Job chapter 17. வசனம் 1. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. Verse 1. My breath is corrupt, my days are extinct, the graves are ready for me. வசனம் 2. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. Verse 2. Are there not mockers with me, and doth not mine eye continue in their provocation? வசனம் 3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? Verse 3. Lay down now, put me in a surety with thee. Who is he that will strike hands with me? வசனம் 4. நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர். Verse 4. For thou hast hid their heart from understanding, therefore shalt thou not exalt
them. வசனம் 5. எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்துப் போகும். Verse 5. He that speaketh flattery to his friends, even the eyes of his children shall fail. வசனம் 6. ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார். அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். Verse 6. He hath made me also a byword of the people, and aforetime I was as a breath. வசனம் 7. இதினிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. என் அவயவங்களெல்லாம் நிழலைப் போலிருக்கிறது. Verse 7. Mine eye also is dim by reason of sorrow, and all my members are as a shadow. வசனம் 8. சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள். குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். Verse 8. Upright men shall be astonished at this, and the innocent shall stir up himself against the hypocrite. வசனம் 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்துப் போவான். Verse 9. The righteous also shall hold on his way, and he that hath clean hands shall be stronger and stronger. வசனம் 10. இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். Verse 10. But as for you all, do ye return, and come now, for I cannot find one wise man among you. வசனம் 11. என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்றுப்போயிற்று. Verse 11. My days are past, my purposes are broken off, even the thoughts of my heart. வசனம் 12. அவைகள் இரவை பகலாக்கிற்று, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ணச் செய்தது. Verse 12. They change the night into day, the light is short because of darkness. வசனம் 13. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீட்டாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். Verse 13. If I wait, the grave is mine house, I have made my bed in the darkness. வசனம் 14. அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். Verse 14. I have said to corruption, thou art my father, to the worm, thou art my mother and my sister. வசனம் 15. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? Verse 15. And where is now my hope? As for my hope, who shall see it? வசனம் 16. அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். Verse 16. They shall go down to the bars of the pit, when our rest together is in the dust. யோபு அதிகாரம் 18. Job chapter 18. வசனம் 1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக. Verse 1. Then answered Bildad the Shuhite, and said. வசனம் 2. நீங்கள் எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர்கள்? புத்திமான்களாயிருங்கள், நாங்களும் பேசட்டும். Verse 2. How long will it be ere ye make an end of words? Mark, and afterwards we will speak. வசனம் 3. நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாயிருப்பானேன். Verse 3. Wherefore are we counted as beasts, and reputed vile in your sight? வசனம் 4. கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ? கன்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ? Verse 4. He teareth himself in his anger. Shall the earth be forsaken for thee? And shall the rock be removed out of his place? வசனம் 5. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். Verse 5. Yea, the light of the wicked shall be put out, and the spark of his fire shall not shine.
வசனம் 6. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். Verse 6. The light shall be dark in his tabernacle, and his candle shall be put out with him. வசனம் 7. அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். Verse 7. The steps of his strength shall be straightened, and his own counsel shall cast him down. வசனம் 8. அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலைச்சிக்கலிலே நடக்கிறான். Verse 8. For he is cast into a net by his own feet, and he walketh upon a snare. வசனம் 9. கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். Verse 9. The gin shall take him by the heel, and the robber shall prevail against him. வசனம் 10. அவனுக்காகச் சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. Verse 10. The snare is laid for him in the ground, and a trap for him in the way. வசனம் 11. சுற்றிலுமிருந்துண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி, அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். Verse 11. Terrors shall make him afraid on every side, and shall drive him to his feet. வசனம் 12. அவன் பெலனை பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். Verse 12. His strength shall be hunger bitten, and destruction shall be ready at his side. வசனம் 13. அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். Verse 13. It shall devour the strength of his skin. Even the firstborn of death shall devour his strength. வசனம் 14. அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோட்டி பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். Verse 14. His confidence shall be rooted out of his tabernacle, and it shall bring him to the king of terrors. வசனம் 15. அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். Verse 15. It shall dwell in his tabernacle, because it is none of his. Brimstone shall be scattered upon his habitation. வசனம் 16. கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். Verse 16. His roots shall be dried up beneath, and above shall his branch be cut off. வசனம் 17. அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்தழியும், வீதிகளில் அவன் பேரில்லாமற் போகும். Verse 17. His remembrance shall perish from the earth, and he shall have no name in the street. வசனம் 18. அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். Verse 18. He shall be driven from light into darkness, and chased out of the world. வசனம் 19. அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பிளத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. Verse 19. He shall neither have son nor nephew among his people, nor any remaining in his dwellings. வசனம் 20. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். Verse 20. They that come after him shall be astonished at his day, as they that went before were affrighted. வசனம் 21. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். Verse 21. Surely such are the dwellings of the wicked, and this is the place of him that knoweth not God. பைபிள் சவாலின் 149வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று வார்த்தைகள் ஒருவரை குணப்படுத்தவும் அல்லது மேலும் காயப்படுத்தவும் முடியும் என்பதை கற்றோம். யோபுவின் அனுபவம் துன்பப்படுகிறவர்களிடம் புரிதலுடனும் அன்புடனும் நடப்பதின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது.
மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் நமது இதயத்தை முழுமையாக அறிந்திருக்கிறார். வேதனையான காலங்களிலும் அவரை நம்பி மற்றவர்களுக்கு உற்சாகமாக இருப்போம். உடைந்த இதயத்தினருக்கு தேவன் எப்போதும் நெருக்கமாக இருக்கிறார். இன்று போராடிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு நீங்கள் என்ன உற்சாகம் கொடுக்க முடியும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 149 of our Bible challenge is complete. Today we learned that words can either heal or deepen someone's pain. Job's experience reminds us of the importance of showing understanding and kindness to those who are suffering. Even when people fail to understand us, God still knows our hearts completely. Let us continue to trust Him through every painful season and become a source of encouragement to others. God remains near to the broken-hearted and faithful in every circumstance. What encouragement can you offer someone who is struggling today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.